இது வந்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் வன்னியர்கள் சொன்னா இது ஏதோ ஜாதி பிரச்சனை பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது சமூக நீதி பிரச்சனை. இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசையில தான் இருக்கணும், கூலி வேலை செய்யணும், ரோடு போடணும், களை எடுக்கணும், சாராயத்தை குடிக்கணும். விவாதம்னா நான் எங்க வேணா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். விவாதத்துக்கு நான் யார் கூப்பிட்டாலும் நான் போவேன்னா நான் தயாராக இருக்கிறேன். நான் அது லைவ் டெலிகாஸ்ட் நீங்கள்லாம் பண்ணுங்க. எந்தெந்த சமுதாயம் இடஒதுக்கீட்டால் முன்னேறி இருக்கிறது, எந்தெந்த சமுதாயம் சமூக நீதியிலால் முன்னேறி இருக்கிறது என்று இல்லை, எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது உங்களுக்கு முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு ஆசை இல்லையா, விருப்பம் இல்லையா? பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம் சார். அமைச்சர் திரு சிவசங்கரோட சட்டசபையோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன? நேரில் விவாதிக்க தயார் அப்படிங்கிறாரு, உங்களோட பதில் என்ன சார்? அதாவது சட்டசபைக்குள்ளே ஒரு பொய் சொல்கிற அமைச்சரை பல முறை பார்த்துருக்குறோம். இவரும் அதில் ஒன்று. இவர் புள்ளி விவரத்துப்படி சொல்கிறாருன்னா எந்த புள்ளி விவரத்தை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காருன்னு முதல்ல வெளியிடணும். அந்த புள்ளி விவரங்கள் வெளியிடுங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாத காரணம் தரவுகள் இல்லை, புள்ளி விவரம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அவர் சார்ந்த அமைச்சர் சொல்கிறாரு புள்ளி விவரம் இருக்குது, இந்த புள்ளி விவரத்தின்படி வன்னியர்கள் வந்து 10.5 விழுக்காடுக்கு மேலே வாங்குறாங்கன்னா ஒரு பொறியான தகவல் சொல்லிட்டு இருக்கிறார். முதல்ல இந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. விவாதம்னா நான் எங்கே வேணால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். விவாதத்துக்கு நான் யார் கூப்பிட்டாலும் நான் போவேன்னா நான் தயாராக இருக்கிறேன். நான் அது லைவ் டெலிகாஸ்ட் நீங்கள்லாம் பண்ணுங்கள். நானும் தயாராக இன்றைக்கி கூட நான் கூப்பிடுங்க, நான் வரேன், நான் தயாராக இருக்கிறேன். நான் ஆனால் அதுக்கு முன்பு புள்ளி விவரத்தை வெளியில் விடணும். எந்த புள்ளி விவரத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் இருக்குது. அவர் சொல்கிறது இன்னொரு பொய் என்னென்னா, அவங்க அரசே வந்து ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையின்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இதில் இப்போது குறிப்பாக இப்போ தென் மாவட்டத்தில் அங்கே வன்னியர்கள் இல்லாத பகுதியில் மற்ற சமுதாயம் ஓபிசியில் எம்பிசியில் மற்ற சமுதாயங்கள் அந்த இடத்த நிரப்பலாம். 10.5 விழுக்காடு இடத்த நிரப்பிக்கு போகலாம். வட தமிழகத்தில் மற்ற எம்பிசியில் சமுதாயங்கள் இல்லாத பகுதியில் வன்னியர்கள் வந்து இந்த இடத்த நிரப்பிக்கிட்டு போகலாம். அந்த ஜியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க அரசு தான் ஜியோ வெளியிட்டிருக்கிறது. அது கூட தெரியாமல் ஒரு அமைச்சர் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு முதல்ல அவர் துறையை முதல்ல பார்த்துக்க சொல்லுங்கள். எல்லாம் சந்தி சிரிக்குது. பஸ்ஸுக்குள்ளே கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க டிரைவரும் கண்டக்டரும். அந்த அளவுக்கு தான் இப்போ இந்த பேருந்துகள்லாம் அரசு பேருந்துகள்லாம் இருக்குது. அது சரி செய்ய சொல்லுங்கள். தமிழக முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த தனி தீர்மானத்தில் மத்திய அரசு ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசு நடத்தணும்னு சொல்லி தொடர்ச்சியாக நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. அதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தட்டும். இது எங்கள் கோரிக்கையும் கூட, தப்பு கிடையாது. மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா ஒவ்வொரு ஜாதியினுடைய ஒரு சமுதாயத்துடைய தலையை தான் எண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக பின்தங்க நிலையை எண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு நாடார் சமுதாயம் இவ்வளோ இருக்கிறாங்கன்னா அந்த எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தான் எண்ணுவாங்க தவிர அவங்க முன்னேறி இருக்கிறாங்களா, அதில் எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்கிறாங்க அதெல்லாம் கணக்கெடுப்பில் வராது. வன்னியர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, மீனவர் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க, முத்திரையெல்லாம் எந்த நிலையில், யாதவெல்லாம் அப்படி அவங்களுடைய சமூக பின்தங்க நிலை தெரியணும்னா மாநில அரசு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுக்கணும். காஸ்ட் சர்வே எடுக்கணும். சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே மாநில அரசு எடுக்கலாம். அண்டர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 உள்ளாட்சி மன்றம் எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், மத்திய அரசு எடுக்கலாம். எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி. அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் எடுங்க. எந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த சமுதாயம் இடஒதுக்கீட்டால் முன்னேறி இருக்கிறது, எந்தெந்த சமுதாயம் சமூக நீதியிலால் முன்னேறி இருக்கிறது என்று இல்லை, எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது உங்களுக்கு முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு ஆசை இல்லையா, விருப்பம் இல்லையா? இப்போ இதில் என்னென்னா முதலமைச்சருக்கு தெரியறது விருப்பம் இல்லைன்னு தான் தெரியுது எங்களுக்கெல்லாம். ஆனால் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அது எடுத்துகிட்டு இருப்பார், இந்நேரம் எடுத்துகிட்டு இருப்பார். இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதற்கு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எந்த தடையும் கொடுக்கல. They have upheld, the Bihar High Court and the Supreme Court has upheld the caste survey done by the Bihar government. அதனால் சட்டத்தில் எந்த தப்பும் இல்லை. அதில் என்ன எடுத்திருக்காங்க, பீகாரில் எடுத்திருக்காங்கன்னா அங்கே இந்தந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க 19 குறியீடுகளை எடுத்திருக்கிறாங்க. 19 பேராமீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வீடு இருக்கா, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, குடிசையில் இருக்கிறாங்களா, எவ்வளோ பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகலையா, எவ்வளோ குடிநீர் குழாய் இருக்கா, இதெல்லாமே 19 குறியீடுகள் எடுத்து அது சர்வேலாம் எடுக்க முடியும். சென்சஸில் வராது.
அப்போ சர்வேல எடுத்து அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க பீகாரில் 1,86,000 குடும்பங்கள் வந்து பீகாரில் மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த 1,86,000 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு நிதி உதவி கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர். இதுதானே உண்மையான சமூக நீதி. இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், மத்திய அரசு தான் எடுக்கணும், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இது மக்களுக்கு தெரியும், மக்கள் இன்னும் ஏமாறதுக்கு தயாராக கிடையாது. அது நாங்கள் இன்னும் வருங்காலத்தில் நாங்கள் எல்லா சமுதாயங்களும் திரட்டி கடுமையான போராட்டங்கள் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், தயார் நிலையில் இருக்கிறோம் நாங்கள். அதே போன்று இந்த வன்னியர்களுக்கு பிரச்சனைலாம் அதெல்லாம் கடுமையான போராட்டங்கள் அரசு சந்திக்கக்கூடும். ஏன்னா இது வந்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வன்னியர்கள்னு சொன்னால் இது ஏதோ ஜாதி பிரச்சனை பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது சமூக நீதி பிரச்சனை. வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள். 2 சமுதாயம் வந்து 40 விழுக்காடு மக்கள் தொகையில் அடங்கிய சமுதாயங்கள். இந்த 2 சமுதாயம் முன்னேறிடுச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறும். அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஆனால் அது முன்னேறுவதற்கு இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இந்த 2 சமுதாயமும் குடிசையில் தான் இருக்கணும், கூலி வேலை செய்யணும், ரோடு போடணும், களை எடுக்கணும், சாராயத்தை குடிக்கணும், ஓட்டு போடணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே முன்னேறக்கூடாது. இதுதான், இந்த மனநிலையில் தான் திமுக இன்னைக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.